வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க இருந்தேன்னு டாடா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க டாடா, மல்லி அம்மாவுக்கு எதுவுமே நடக்காது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மல்லி அம்மாவை எப்படியான காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தில் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் பேசின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் தீச்சட்டி தூக்குறேன்னு சொல்லிட்டு சாமிக்கு வேண்டின்னு இருக்காரு. நான் தீச்சட்டிக்கிட்ட தூக்குறேன், ஆனால் ஏன் மல்லிக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காரு. நம்ம மல்லி மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தா அந்த சாமியார் சொன்னாத ஒரு விஷயத்தை கூட செய்வார். தீச்சட்டியும் தூக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் தீச்சட்டி தூக்குனா அடுத்த செகண்டே அந்த 5 சவரன் சொன்னாங்களா, அது 10 சவரனா சாமிக்கு எட்டுன்னு வந்து போட போகிறாரு நம்ம விஜய். அந்த அளவுக்கு நம்ம மல்லி மேலே உயிராக இருக்கார். இந்த மாதிரி ஒரு காதல் கிடைக்கிறதுக்கு நம்ம விஜய் மல்லி இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஞ்சித்துக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஐயோ படுபாவி, எல்லாமே இவளுக்கு பண்ணிருக்கானே, எனக்கு பண்ண வேண்டியது இதெல்லாம் எல்லாமே அந்த மல்லிக்கு கிடச்சிருச்சு, என் வாழ்க்கையை 30% போயிட்டா, அவள் நல்லாவே இருக்க மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டின்னு இருக்காங்க ஒரு பக்கம். இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. ஒரு பக்கம் சூழ்ச்சி மேலே சூழ்ச்சியாக ஒரு பக்கம் நடந்துனே இருக்கு. எல்லாமே அந்த கடவுள் மேலே விட்ட பாரத்தினால எல்லாமே நல்லபடியாக நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கோம். பார்ப்போம் இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது, என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே அந்த கடவுளர்களால் நல்லபடியாக நடந்துரும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேண்டிக்கலாம். தீச்சட்டி தூக்குற இப்போ இது நடத்துறால அப்போ அந்த தீச்சட்டியை இவர் கீழே போட்டால் அந்த பரிகாரம் பண்ணதே வேஸ்ட்டு, மல்லிக்கு மேலும் ஒரு சங்கடமான விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்கிறாரு. நான் எதுவும் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக என்னால் முடியும், என் மல்லிக்கோசம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாக பேசின்னு இருக்காரு. இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. சரி இது என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா, இல்லை இன்னும் ரொம்பவே ஆர்வமாக எக்ஸைட்மெண்ட்டோட பண்ண போகிறாங்களா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கண் கூட எப்படி தெரிஞ்சுக்க தான் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சாமியார் சொன்ன மாதிரி நம்ம விஜய் பரிகாரத்தை முடிச்சிடுறாரு. அதுவே சமயத்தில் இதில் தீச்சட்டி தூக்கத்தில் எப்படியான இதை தடங்கல் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த தீச்சட்டி இருக்குல்ல, அதில் வந்து லைட்டாக கீழே வந்து கொஞ்சம் பெட்ரோல் அப்படியே சும்மா லைட்டாக ஒரு கவரில் வச்சுருக்காங்க. நம்ம ராஜேஸ்வரி யாருக்கும் தெரியாமல் அதை அப்படியே குப்புன்னு இருந்துச்சுன்னா அப்படியே பைத்தில் போட்டுருவார், தடங்கலாயிரும். அதுக்கப்புறம் நம்ம விஜய் பண்ணது எல்லாமே வீணாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது நடக்குமா நடக்காதா, இந்த விஷயம் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நிறைய குழப்பத்தில் தான் போயின்னு இருக்குது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜேஸ்வரி பண்ணிக்கிற வேலைக்கு அவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். நம்ம விஜய் தீ பற்ற வைக்கிறாங்க, அதை எடுத்துன்னு போயிட்டே இருக்காரு, ஹீட் ஆகுது, அப்படியே சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கவர் மெல்ட் ஆகுது. அதில் இருக்கிற பெட்ரோல் வெளியே வந்துச்சுன்னா குப்புன்னு ஃபயர் ஆகும். உடனே பார்க்கணுமே நம்ம விஜய் பைத்தில் கீழே போட்டுருவார் அப்படின்ற எண்ணத்தில் எல்லாரும் அங்கே பார்த்துன்னு இருக்காங்க, ராஜேஸ்வரி ரஞ்சிதமும். ஆனால் அது நடக்கவே இல்லைங்க. நல்ல வெளியே அந்த கடவுளோட அருளால் திடீர்னு கரெக்டாக நம்ம விஜய் கிட்ட போகிற மாதிரி தீ பிடிக்க ஆரம்பிக்குது, மழை வந்துடுது, உடனே அதை லைட்டாக தீ பட்டுறது. அதனால் அங்கே எதுவும் ஒரு எஃபெக்ட் ஆகலை. அதுக்குள்ளே தீச்சட்டியை தூக்கின்னு போயிட்டு உள்ளே வச்சிடறாரு. இது ஒரு நல்ல விஷயமாக தான் கருதப்படுது. அப்படி இருந்தாலும் நம்ம ரஞ்சிதம் பண்ணது ரொம்பவே கேவலமான வேலைங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதீங்க. இந்த மாதிரி பண்ணுறாங்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்களுக்கு மனசாட்சின்றதே ஒன்று இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு மனசாட்சின்னு இருந்தால் அந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டாங்க. தான் தம்பியோட உயிர் போனாலும் பரவாயில்ல, அந்த மல்லியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேடுகட்ட எண்ணத்தோட சுற்றின்னு இருக்காங்க. இதுக்கு பேர் தம்பி மேலே வச்சுன்னு இருக்க பாசமா, இல்லை இவங்களோட ஈகோவை சேக்ரிஃபை பண்ணுன்ற அந்த எண்ணமா அப்படின்ற குழப்பத்தோடு தான் இந்த சீரியல் இப்போதைக்கு முடிவுக்கு வராமையே ஒரு பக்கம் தொடங்கின்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க விஜய் இன்னும் நீங்கள் பண்ண வேணாம், எனக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறாங்க. இருந்தாலும் விஜய் எதுவுமே கேட்கல. முடியாது மல்லி, உனக்குன்னு ஒன்று தான் நான் உனக்குன்னு இருப்பேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் கடைசி வரையும் கூடிய தான் இருப்பேன், உனக்கு எதான ஒரு பிரச்சனை அடுத்த செகண்டே நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாரு. உடனே என்னடா அது நம்ம மல்லி மேலே இந்த அளவுக்கு ஒரு பக்கம் காதலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. ஆமாங்க, இப்போ தான் காதல் ஒரு பக்கம் தொடங்கி இருக்குது. இதுக்கு மேலே தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள புரிதல் எல்லாமே வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். எப்படியோ ஒன்றுடப்பா நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க இருக்காங்க, அது வரையும் நமக்கு சந்தோஷம். இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் சந்தோஷமாக இருந்தோம், மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. ஆனால் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு பிரச்சனை இல்லை, மறக்காமல் டெய்லி பார்த்துனே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து கோவிலில் போயிட்டு சாமியார்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்குறாரு. இது எல்லாமே அரவிந்த் ரெடி பண்ணது தானே, அவர் தானே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அரவிந்த் கிட்ட கேட்டாலும் இல்லை நான் இதை பண்ணலை மல்லி, எல்லாமே தற்செயலாக நடக்கிறதா, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம மல்லிக்கு பயமாகுது, ஒருவேளை விஜய்க்கு எதனா ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பண்ணுற பரிகாரமெல்லாம் ரொம்பவே ரிஸ்க்கான பரிகாரமாக இருக்குது, இதில் எப்படி விஜய் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தெரியல, அவர் கால் அடிப்பட்ட கூட தாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இந்தளவுக்கு காதலாக கொஞ்சம் நஞ்சம் காதல் இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தில் பாதி பேர் செருப்பு இல்லாமல் தாங்க நடந்துனே இருக்காங்க, அவங்க வாழ்க்கையே செருப்பு இல்லாமல் தான் போயின்னு இருக்குது. அந்த மாதிரி சூழலில் சாப்பாடே இல்லாமல் வசதி இல்லாமல் உட்காந்து இருக்காங்க. இந்த சூழலில் நம்ம மல்லி பயப்படுறது ரொம்பவே ஒரு பக்கம்
காமெடியாக தான் இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு இருக்குது, அதனால் அவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்க. இல்லைனா அதோட கஷ்டம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு விஷயம் நம்ம இருக்கிற போது அது நம்மக்கிட்ட இல்லாமல் போனால் தான் அதோட கஷ்டம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த விஷயமே நம்மக்கிட்ட இல்லாத போது அது நமக்கு ஒரு கஷ்டமாகவே தெரியாது. அதுதான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தற்செயலாக ஒரு பக்கம் நம்ம பாட்டுக்கு நாம உண்டு நம்ம பொழப்புண்டுன்னு வாழ்க்கை ஒரு பக்கம் போயினே இருந்தோம். சரி, போனது போச்சு, ஆனது ஆச்சு, அடுத்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.